எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பு வணக்கங்கள். இன்றைய சிந்தனை ருத்ராட்சம் அணிவதால் என்ன பயன் இருக்கிறது அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்குது. சிவனடியார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்குது. வெறுமை அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்குது. நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு காணொளி பார்த்தேன் யூடியூப்பில். அது மாயன் ஸ்டுடியோஸ், மாயன் பக்தி அப்படின்ற யூடியூப் சேனலில் சிவன் எனக்கு அளித்த தரிசனம், சிவனை மகிழ்ச்சிப்படுத்த என்ன செய்யணும் அப்படின்ற தலைப்பில் அந்த காணொளி இருந்தது. அதில் 2 பேர் பேசியிருந்தாங்க. ஒருத்தர் அதை இன்டர்வியூ எடுத்தார், இன்னொருத்தர் நான் சிவன்கிட்ட பேசுவேன் அப்படின்னு அந்த காணொளி அமைக்கப்பட்டிருந்தது. வாய்ப்பு இருந்தால் நீங்கள் கூட போய் பார்க்கலாம். நம்ம பேசுனவங்கள விட்டுடலாம். நம்ம யாரையும் குறை பேசுகிறதுக்கோ இல்லை அவங்க சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கோ நம்ம பேசலை. வணக்கம் சரவணன். வணக்கம் சார். வணக்கம். அவங்கள குறை சொல்கிறதோ நம்மளோட வேலை கிடையாது. மற்ற எல்லா விஷயங்களை பார்த்தாலும் இந்த உலகத்தில் 2 சைடு இருக்கும். ஒரு விஷயத்தை பற்றி விவாதிக்கிறதுக்கு 2 சைட்லேயும் ஆள் இருப்பாங்க. இது சரி, இது தப்பு அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த உலகத்திலேயே மோனோபோலியாக இருக்கிற ஒரே ஒரு பொய் கடவுள் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான். கடவுளுன்ற பேரில் யார் எதை சொன்னாலும் நம்மளால் ஈஸியாக நம்பிட முடியுது. அதை ஈஸியாக ஒத்துக்கவும் முடியுது. அதில் எந்த விதமான கேள்விகளை எழுப்புறதுக்கோ இல்லை சந்தேகங்களை எழுப்புறதுக்கோ நமக்கு பயமாக இருக்குது. அதுதான் பிரச்சனையை தவிர அறிவு இல்லாமையோ இல்லை விழிப்பு இல்லாமையோ இல்லை. அந்த வீடியோவில் என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா, இருட்டறையில் ஒரு விளக்க வச்சு நான் சிவன்கிட்ட பேசிடுவேன், எனக்கு ஆசையே கிடையாது, நான் பற்றற்று இருப்பேன், எனக்கு எந்த மேக்கப் போடணும் அப்படின்லாம் எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. அவரை பார்த்தா எல்லாரும் சொல்லுவாங்களாம், என்னோட உடல் சிவனோட உடல் மாதிரியே இருக்குது. அவர் பாடி பில்டர். நிறைய பேர் இந்த காணொலியை கடந்து கூட வந்திருக்கலாம். அதனால் அவரோட மேனி மாதிரி இருக்குது, உனக்கு சிவனோட பிளெஸ்ஸிங் இருக்குது, அவர் அம்மா ஹோட்டலில் சாப்பிட்டு கூட நிம்மதியாக இருப்பார் அப்படின்லாம் அந்த காணொலியில் நிறைய பேசியிருந்தாங்க. எவன் ஒருவன் துன்பத்தை அதிகமாக சந்திக்கிறானோ அவனுக்கு மோட்சம் நிச்சயம் அப்படின்லாம் அந்த காணொலியில் பேசப்பட்டது. மோட்சம்னா என்னன்னே நம்மளுக்கு தெரியாது, துன்பம்னா என்னன்னே தெரியாது. ஒருத்தன் எவ்வளோ நிறைய துன்பத்தை ஒருத்தன் வாழ்க்கையில் சந்திக்கிறானோ அவனுக்கு மோட்சம் நிச்சயம் அப்படின்னா நம்ம எதுக்கு மோட்சம் அடையணும்? கடவுள் நம்மளை மோட்சம் அடையிறதுக்காக பிறக்க வச்சுருப்பாரா? இந்த கான்செப்ட்லாம் நீங்கள் எப்படி ஒத்துக்கிட்டீங்க? இந்த கான்செப்டெல்லாம் நீங்கள் யார் உங்களுக்கு ஒத்துக்க வச்சா? கர்மா அதை பற்றியும் அதில் பேசியிருந்தாங்க. கர்மானா என்னன்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. கர்மாவை எப்படி ஒத்துக்கிட்டீங்க? யார் உங்களுக்கு கர்மா இருக்குதுன்னு சொன்னது? இல்லை கர்மா இஸ் பூமராங்குன்னு எப்படி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க? இல்லை எந்த பாடத்தில் உங்களுக்கு வந்தது? யாரோ நிறைய பேர் பேசுகிறத கேட்டு நீங்கள் எல்லா நம்பிக்கைகளையும் எடுத்து வச்சுருக்கிறீங்களே தவிர, உண்மையாக அதை நம்ம ஏன் இந்த நம்பிக்கையை வச்சுருக்குறோம், நம்ம ஏன் இதெல்லாம் ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம யாரும் நம்மளையே கேள்வி எழுப்பி ஆராய்ச்சி செய்யறதில்ல. இப்போ இந்த மாதிரியான காணொளிகள்லாம் நம்ம பார்க்கும்பொழுது மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னா இதுதான் மூட நம்பிக்கை.
ஒரு இருட்டறையில ஒரு விளக்க வச்சு சிவன்கிட்ட பேசிருவேன் அப்படின்னா, சிவன்னா யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. இத பார்த்துட்டு நெறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. இது அவங்கள குறை சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா, எல்லா விஷயத்த பத்தியும் விவாதிக்கிற இந்த உலகம், கடவுளுன்ற ஒரு விஷயத்த பத்தி விவாதிக்கிறதே இல்ல. அது ஒரு மோனோபோலியான பொய்யா இருக்கு. அதாவது அதன் அடிப்படையில எந்த கருத்த யார் அமைச்சாலும், அது அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படுது. அத பத்தி விவாதிக்கிறதுக்கு ஆளே இல்ல. அதனால தான் அத பத்தி நான் விவாதிக்கிறேன். முதல்ல இந்த மாரி இருட்டறையில ஒரு விளக்க வச்சு, நம்ம சிவன்கிட்ட பேச முடியும் அப்படின்னா, சிவன் யாருன்னு நம்மளுக்கு தெரியணும். அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அது ஒரு விதமான இமேஜினேஷன், ஹிப்னாசிஸ் ஸ்டேட்டு. நம்ம நெறைய ஹிப்னாசிஸ பத்தி பேசியிருக்கோம். நம்மளோட மனம் ஒரு மாயை. அது எத அதிகமா பழக்கிக்குதோ, அத அப்படியே உண்மைன்னு நம்பும். நீங்க ஒரு விஷயத்த ரிப்பீட்டடா செய்தீங்கன்னா, அது உண்மை கிடையாது. உங்களுக்கு சிவன் காட்சி தரமாட்டாரு. காட்சி தர மாரி அது ஒரு இமேஜினேஷன கிரியேட் பண்ணும். நீங்க ஹிப்னாசிஸ் அப்படின்னு நெறைய வீடியோஸ் இருக்குது. அத போட்டு பாருங்க. நம்மளோட மனம் எந்த மாதிரியெல்லாம் நம்பிக்கையால இல்லாததெல்லாம் நம்பிக்கிட்டு இந்த வாழ்க்கைய நகர்த்துதுன்னு உங்களுக்கு புரியும். முதல்ல அத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த மாதிரியான காணொளிகள பார்த்து நீங்க தெளிவடைவீங்க. இதெல்லாம் அவங்கவங்க அவங்கள ஹிப்னாசிஸ் பண்ணிக்கின ஸ்டேட்டு அவ்வளோதான். இத பொது வெளியில பேசுவதன் மூலியமா இந்த மாதிரி நெறைய மூட நம்பிக்கை மனிதர்கள தான் உருவாக்க முடியுமே தவிர, தெளிவான மனிதர்கள உருவாக்குவது என்பது ரொம்ப சிரமம். புரியுதுங்களா? பற்றற்று இருப்பேன், எனக்கு ஆசையே கிடையாது அப்டின்னா, நம்ம ஆசையே கிடையாம இருக்கிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய உலகமும், இயற்கையும் படைக்கப்பட்டிருக்குமானா, தெரியல. நம்மளுக்கு எதுவுமே சரியா தெரிய மாட்டுது. பற்றற்று இருக்கிறது அப்டின்னா, எதுவுமே இல்லாம இருக்கிறது இல்ல. எல்லாம் இருக்கும்பொழுது, நம்மளுடைய மனம் அதில் இல்லாம இருக்கிறது. எல்லாத்தையும் லேசா வச்சுக்கிறது. மனத லேசா வச்சுக்கிறது. நெருக்கடியிலயும் நெருக்கடி ஆகாம, மிகப்பெரிய மகிழ்ச்சியிலயும் மனத மகிழ்ச்சிக்கு உட்படுத்தாம, எல்லா செயல்களையும் ஒரே கண்ணோட்டத்துல, ஒரே கண்ல பார்க்கறது. மனம் எப்பொழுதும் லேசா இருக்கிறது. அது பேர் தான் பற்றற்று இருக்கிறது. நம்ம எல்லாரும் பற்றற்று இருக்கிறத எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னா, எனக்கு எது மேலயும் ஆசை இல்ல. அப்படின்னு நம்ம நெனச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் உங்களோட ஒரு இமேஜினேஷன். நீங்க ஒரு நம்பிக்கைய உங்களுக்காகவே நீங்க ஹிப்னாசிஸ் பண்ணிக்கிட்டீங்க. அவ்வளோதான். அதன் அடிப்படையில அந்த நம்பிக்கை தான் உண்மைன்னு சொல்லி அத எல்லாருக்கும் பரப்புறீங்க. அது சரியான விஷயம் கிடையாது. நான் சொல்றதெல்லாம் புரியுமா? புரியலையான்னு தெரியல. ஆனா, ஒரு 2, 3 வாட்டி இத கேட்டீங்கன்னா, உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க நெறைய நம்பிக்கைகள உங்களுக்காகவே நீங்க ஹிப்னாசிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. செல்ஃப் ஹிப்னாசிஸ். அதன் அடிப்படையிலே உங்கள் கண்களும், காதுகளும், உங்கள் செயல்களும், உங்களுக்கு வர கோபங்களும் இருக்குமே தவிர, உண்மை கிடையாது அது. கொஞ்சம் நீங்க விழிப்பா உங்கள கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதற்காக கோவப்படுகிறீங்க? நீங்க எதற்காக இருக்கிறீங்க? ஏன் நம்மளுக்கு இந்த மாரியான மன எழுச்சிலாம் ஏற்படுது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி நீங்க ஒரு நம்பிக்கைய ஹிப்னாசிஸ் பண்ணி, செல்ஃப் ஹிப்னாசிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி தான் இந்த வீடியோவும். புரியுதுங்களா? பற்றற்று இருக்கிறது, ஆசை இல்லாம இருக்கிறதுக்காகலாம் கடவுள் நம்மள படைக்கல. புரியுதுங்களா? அப்புறம் எதுக்கு நம்மள படைக்கணும்? நம்ம இந்த வாழ்க்கையில உச்சத்தில வாழணும். ஆனா, எதுலயுமே நம்மளோட மனத வச்சிறக்கூடாது. அதான் பிரச்சனை. இங்க வாழலாம். அனுபவிப்பதற்காக எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்க அனுபவிக்கலாம், மற்றவங்கள அனுமதிக்கலாம். ஆனா, அதுதான் வாழ்க்கை அப்படின்ற தீர்மானத்துக்கு தான் நீங்க வந்துறக்கூடாது. புரியுதுங்களா? நெருக்கடியிலும், பெரும் மகிழ்ச்சியிலும் உங்கள் மனதை ஆட்படுத்தாமல், லேசா இருக்கிறது தான் பற்றற்று இருக்கிறது. எதுவுமே இல்லாம இருக்கிறது இல்ல. நம்ம எல்லாத்தையும் விடுறது கிடையாது. துறவு என்பது மனதை சாந்தத்திலும், சமாதானத்திலும் நிறுத்தி வைப்பது. புரியுதுங்களா? அதனால நெறைய இந்த மாதிரியான காணொளிகள் எல்லாமே நம்மள மேனிபுலேட் பண்ணிடுது. நம்மள ஏதோ ஒரு தவறான நம்பிக்கைகள்ல நம்மள கால் ஊன்ற செய்யுது. இதுதான் மூட நம்பிக்கை. இத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஏன் இதெல்லாம் ஒத்துக்கணும்? எப்படி ஒரு இருட்டறையில விளக்க வச்சு
பேசுனா சிவன் பேசுவார், சிவன் ஒரு ஆள் இல்லை இங்கே அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்கோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆள் ஒருத்தர் இங்கே இல்லை. அது தயவுசெய்து புரிஞ்சுங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு நபர் இல்லை. ஆனால் சிவத்தன்மை இருக்குது. புரியுதுங்களா? ஒரு ருத்ராட்சம் அணிந்தா நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வரும் அப்படின்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. சரி, எத்தனை பேர் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் வைப்ரேஷன்ஸும் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா கேள்விக்குறி தான். அதே போல் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை கட்டாயமாக மாறும்னு நிறைய புத்தகங்கள் இங்கே இருக்குது. யோகியின் சுயசரிதைன்னு ஒரு புத்தகம் இருக்குது. அது எங்கள் வாழ்க்கையை மாற்றிடும்னு இருக்குது. எத்தனை பேர் வாழ்க்கையை அது மாற்றிருக்கு அப்படின்னா, 10 பேர் வாழ்க்கையை மாற்றிருக்குன்னா அந்த 10 பேர் உங்களுக்கு யூடியூப்லேயோ இல்லை டிவிலேயோ தெரியுறாங்க. மற்றவர்கள் இருப்பாங்கள்ல, இன்னும் 1,00,000 பேர் புக் வாங்கினவங்க, அவங்க வாழ்க்கை மாறவே இல்லை. ஏன் மாறவே இல்லைன்னா அவங்க அதை முயற்சிக்கவே இல்லைன்னு தான் அர்த்தம். அந்த புக்கை வாங்கி வச்சுருக்கிறதுனால வாழ்க்கையில் மாற்றம் நிகழாது. அதே போல் தான் இப்போ நீங்கள் ருத்ராட்சம் அணியிறதுனால உங்கள் வாழ்க்கை மாறிடுமா, இல்லை வைப்ரேஷன்ஸ் வந்துடுமா அப்படின்னா சிந்திச்சு பாருங்கள். அது இயற்கையில் ஒரு மரத்துலேருந்து விழுற ஒரு விதை, அவ்வளோதான். அதை நீங்கள் அணியிறதுனால உங்கள் வாழ்க்கை அப்படியே மாறிடும், உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் வரும் அப்படின்னா அது எப்படின்னு நீங்கள் தான் யோசித்து பார்க்கணும். ருத்ராட்சம் அப்படின்னா சிவனுடைய கண் அப்படின்னு அர்த்தம். சிவனுடைய கண். சிவனுடைய கண் ஒரு மரத்துலேருந்து விழுற விதையாக இருக்க வாய்ப்பு இருக்குமான்னு நீங்கள் தான் சிந்திக்கணும். நான் கடவுள் இருக்கிறாங்கன்னு தான் பேசிகிட்ருக்கேன். ஆனால் இந்த கடவுளை பற்றி நிறைய மூட நம்பிக்கைகள் பரவுது பார்த்திங்களா? அதை நம்ம விவாதிக்கிறோம், நம்ம யாரையும் எதிர்க்கலை. ஏன்னா இந்த மாதிரியான பேச்சுக்கள் நிறைய விழிப்பில்லாத மக்களை உருவாக்குது. அதனால தான் இதை பற்றி நம்ம பேசுகிறோம். புரியுதுங்களா? சிவனுடைய கண் அப்படின்னா ஒரு மரத்துலேருந்து விழுற விதையாவாக இருக்கும். யோசிச்சு பாருங்களேன். சிவனுடைய கண் அது உங்ககிட்ட தான் இருக்குது. அது நீங்கள் ஒரு விதையை கயிறில் கட்டி உங்கள் கழுத்தில் கட்டிக்கிறது இல்லை. சிவனுடைய கண் என்பது உங்களுடைய மனம். எல்லாருமே ருத்ராட்சத்தை வச்சுக்கிட்டு இருக்கோமே தவிர யாருமே இன்னும் அணியலை. ஏன்னா மனம் உங்களால் ஆளப்படணுமே தவிர மனதால் நாம் ஆளும் வரை நாம் யாரும் சிவனுடைய கண்ணை திறக்கவே இல்லைன்னு அர்த்தம். சிவனுடைய கண் என்பது உங்களுடைய மனக்கண், உங்களுடைய 3வது கண். அதுதான் ருத்ராட்சம். புரியுதுங்களா? ருத்ராட்சம் என்பது நீங்கள் வாங்கி அணியிறது இல்லை, உங்களுக்குள்ளவே இன்பில்டாக இருக்கிறது. அதுதான் உங்களுடைய மனக்கண். எப்போ மனக்கண் விழிப்படையுதோ, மனம் விழிப்படையுதோ, மனம் கவனிக்குதோ, அப்போ தான் நீங்கள் ருத்ராட்சத்தை அணிந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் வெளியிலேருந்து அணிகிற ருத்ராட்சத்தால் உங்களுக்கு எந்த பயனும் கிடையாது. புரியுதுங்களா? ருத்ராட்சம்னா சிவனுடைய கண். சிவனுடைய கண்ணை என்னவா இருக்கும்னு நீங்கள் தான் யோசித்து பார்க்கணும். அந்த விதைக்கு கண்ணே கிடையாது, அதில் 5 கண் 6 கண் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை. உங்களால் உங்களுக்கு பயன் இருக்குது. இங்கே நிறைய கடவுள்கள் இருக்கிறதா உங்களுக்கு நிறைய கதைகள் சொல்லப்பட்டிருக்கே தவிர அதை நீங்கள் நம்புறீங்களே தவிர அதனால் உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு கொஞ்சமாச்சு சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு நம்பிக்கைகள்லேயே ஹிப்னாசிஸ் பண்ணப்பட்ட நிலையிலேயே நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறீங்க. சிவனுடைய கண் உங்கள் மனம். உங்கள் மனதை ஆள்பவராக மாறுங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற எண்ணங்களை கவனிப்பவராக மாறுங்க. அதை நெறி செய்கிறவராக மாறுங்க. அதை நெறிப்படுத்துகிறவராக மாறுங்க. அப்போது உங்களுடைய ருத்ராட்சம் வேலை செய்யும். உங்கள் மனதை நீங்கள் ரொம்ப கவலையிலையும் துன்பத்துலேயும் வெறுப்புலையும் வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வைப்ரேஷனும் கிடைக்காது. அதே உங்கள் மனதை நல்லபடியாக வச்சுருந்தீங்கன்னா ருத்ராட்சம் போட்டுக்கிட்டால் உங்கள் மனம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், எனர்ஜி நல்லா இருக்கும். அப்படி இல்லை, உங்கள் மனதை ஒழுங்காக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக இருக்கும். உங்களுக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் கவனித்து பாருங்கள், அது எப்படிலாம் இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு ஏற்றப்பட்ட நம்பிக்கைகளின் அடிப்படையில் எழுந்துக்கிட்டே இருக்குது. அதை கவனித்து பாருங்கள். உங்களுடைய ருத்ராட்சம் என்பது உங்களுடைய மனம். அந்த மனதை லேசாக மாற்றுறதுக்கான வழியை நீங்கள் எப்போ செய்கிறீங்களோ, எப்போ உங்களையே கவனித்து உங்களை
நிலைக்கு கொண்டு வரீங்களோ அப்போ தான் நீங்கள் ருத்ராட்சம் அணியிறீங்கன்னு அர்த்தம். அது வரைக்கும் நம்ம போட்டிருக்க ருத்ராட்சத்தினால எந்த பயனும் இல்லை. இதுதான் உண்மை. சிந்திச்சு பாருங்கள். நிறைய முரண்பாடுகளால் நிறைந்த கதைகள் தான் நம்மக்கிட்ட இருக்குதே தவிர, நீங்கள் எந்த கதைகள் எடுத்தாலும் எல்லாமே முரண்பாடாக தான் இருக்குது. அதை நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கதைகளை படிக்கும்போதே கண்டுபிடிக்கலாம். புரியுதுங்களா? அதனால் ருத்ராட்சத்தை நான் நிறைய அணிவேன், எனக்கு அங்கே கொடுத்தாங்க, இங்கே கொடுத்தாங்க, இதை பண்ணாங்க, அதெல்லாம் கிடையாது. சிவனை வெளியில் தேடுறதோ இல்லை இருட்டறையில் உட்காந்து விளக்கை ஏற்றி நான் சிவன்கிட்ட பேசிடுவேன்றதோ, நீங்கள் சிவன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கீங்க ஒரு இமேஜினேஷனில். ஆனால் வெளியில் யாருக்கிட்டே பேசுகிற மாதிரி நீங்களே நினச்சிக்கிறீங்க. உங்ககிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்வு. நீங்கள் ப்ரேயர் பண்ணால் கூட உங்ககிட்ட தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற சிவத்தன்மைக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. சிவனை விளக்கு வச்சு 4லேருந்து 6 மணிக்குள்ளே யாரெல்லாம் விளக்கு வச்சு இருட்டறையில் விளக்கு கிட்ட பேசுகிறீங்களோ அந்த விளக்கு கட்டாயமாக பேசும் அப்படின்றது உங்களோட இமேஜினேஷன். புரியுதுங்களா? இதை நீங்கள் ஜஸ்ட் திங்க் பண்ணுங்கள். உங்களை கடவுள் கண்ணை குத்த மாட்டார், கடவுள் உங்கள் மேலே கோவத்தில் இல்லை. தயவுசெய்து இதெல்லாம் புரிஞ்சுங்க. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் என் வாழ்க்கையை நாசம் பற்றிட்டாரு, கடவுள் எனக்கு எதுவுமே தரல, மற்றவன்லாம் நல்லா இருக்கிறான் அப்படின்னு. கடவுளுக்கு வேறு வேலையே இல்லையான்னு யோசிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை நாசம் பண்ணுறதும் நீங்கள் அழுவுறதை பார்த்து சிரிக்கிறதும் தான் கடவுளோட வேலையாக இருக்குமா? உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் செய்கிற செயல்கள் தானே காரணமாக இருக்குது. நீங்கள் தான் ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு செயல் செய்கிறீங்க, அதனால் இன்பமோ துன்பமோ நீங்கள் அடையிறீங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் வாழ்கிறீங்க. அந்த வாழ்க்கையான கடவுள் கொடுத்துருவார் உங்களுக்கு. கடவுள் இப்போது மருதுன்னு ஒருத்தர் இருக்காருன்னா, மருது கஷ்டப்படுறத பார்த்து, சாப்பாட்டுக்கு வழி இல்லாததை பார்த்து, அவருக்கான துன்பத்தை பார்த்து கடவுள் சிரிப்பார். இவனுக்கு துன்பத்தை கொடுறா, சிரிப்போம், நம்ம சந்தோஷமாக இருக்கலான்னு. எப்படி சாதாரண மனிதர்கள் கூட அப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. யோசிச்சு பாருங்கள். கடவுள் நம்ம வாழ்க்கையை கஷ்டப்படுத்துறதுக்கும் துன்பப்படுத்துறதுக்கும் நாசப்படுத்துறதுக்கும் அதான் அவரோட வேலையா? அவருக்கு வேறு வேலையே இல்லை. இதில் கர்மா, விதி இதெல்லாம் நம்ம ஏன் பயன்படுத்துகிறோம் தெரியுமா? நம்ம ஒரு செயலை செஞ்சு தோத்துட்டோம்னா நம்ம தோத்துட்டோன்னு நம்ம ஒத்துக்க மாட்டோம். அது விதி மேலேயும் கடவுள் மேலேயும் பழி போடுறதுக்காக தான் அந்த வார்த்தைகளே நம்ம பயன்படுத்துகிறோம். கடவுளுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம்னு கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்கள். என்ன சம்மந்தம்? நம்ம ஏன் கடவுளை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எல்லாமே நம்மளோட ஈகோ. கடவுளுன்ற வார்த்தையே ஈகோவிலேருந்து தான் பிறந்தது. நீங்கள் தப்பாக செஞ்சிட்டிங்கன்னா கடவுள் பொறுப்பேற்றுப்பார். பொறுப்பை ஏற்றுவீங்க அவர் மேலே. அவர் தான் என் வாழ்க்கை இப்படி ஆகிட்டாரு, எனக்கு எதுவுமே சரியாக நடக்க மாட்டுது. அவருக்கு வேறு வேலையே இல்லையா? நம்ம வாழ்க்கையை நாசமாகிறதும் நம்மளை கஷ்டத்தில் தள்ளுறதும் தான் அவரோட வேலை. தயவுசெய்து இதெல்லாம் புரிஞ்சுங்க. இதெல்லாம் உங்களுக்கு இந்த நம்பிக்கைகள்லாம் உங்களுக்குள்ளே எப்படி வந்தது? விதின்னு ஒன்று பேசுகிறீங்கல்ல, விதியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் சின்ன வயசுலேருந்து யாரோ உங்கள் மண்டையில் அதை ஏற்றிட்டாங்க. கர்மாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ கர்மா அப்படின்னா உங்களுக்கு மட்டும் கர்மா பர்ஃபெக்டாக வேலை பார்க்குது. ஆனால் 10 கொலை பண்ணவன், ஏமாத்துறவன், 10 பேர் அடித்து சாப்பிட்றவன், இவனுக்கெல்லாம் கர்மாவே வேலை செய்ய மாட்டுது. அது எப்படின்னு நீங்கள் யோசிக்கவே மாட்டிங்களா? அப்போ கர்மா கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் வேலை செய்யும், கொஞ்சம் பேருக்கு வேலை செய்யாதா? எல்லாருக்கும் ஒன்றா வேலை செய்கிற ரூல் தானே கரெக்டாக இருக்கும். நீங்களே பார்க்குறீங்க, சமுதாயத்தில் நிறைய பாகுபாடுகள் இருக்குது. நிறைய பேர் நிறைய நல்லது செய்கிறான், ஆனால் துன்பத்தில் இருக்கிறான். நிறைய பேர் நிறைய கெட்டது செய்கிறான், நல்லா வாழ்கிறான். உங்களுக்கு புரியுதுங்க? கர்மான்றது பர்ஃபெக்டாக வேலை செய்யணும்ல அந்த ரூல். கர்மா பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியாது. கர்மான்ற வார்த்தை மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் தெரியுது. அதன் அடிப்படையில் ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு நம்ம ஏதாச்சும் ஒன்று செஞ்சால் நம்மளுக்கு ஏதாச்சும் நடந்துடும் அப்படின்னு ஒரு பயத்துலையும் குற்ற உணர்வையும் இந்த சமுதாயம் ஆழ்த்துது. இந்த மாதிரியான காணொளிகளும் இன்னும் அதுக்கு எக்ஸஸாக முட்டு கொடுக்குது கடவுளை பற்றி. இப்போ இதில் சொல்கிறதுல எதுவுமே ஏற்றுக்கொள்கிற மாதிரியே இல்லை. புரியுதுங்களா? ருத்ராட்சம் அணியணும் அப்படின்னா உங்கள் மனதை நீங்கள் தூய்மையாக வச்சுருக்கீங்கன்னா அவங்க தான் ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கிறாங்க. அவங்களோட கண் தான் சிவக்கண், சிவனுடைய கண்ணாக இருக்கும். அவங்களுடைய மனம் பார்க்கும், அவங்களுக்கு உண்மை புரியும், மாயையிலேருந்து வெளியில் வருவாங்க.
அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும். அவங்க தான் ருத்ராட்சத்தை அணிந்தவர்களே தவிர, மரத்துலேருந்து விழற விதைய வச்சுட்ருக்கவங்கலாம் ருத்ராட்சம் அணிகிறவங்க இல்லை. சிவனடியார்கள் யார் அப்படின்னா, யார் தன் மனதை ஆள்கிறார்களோ, ஆள்பவர்கள் தான் சிவனடியார்கள். வேட்டிகளை கட்டிக்கொண்டு, கலர் கலராக வேட்டிகளை கட்டிக்கொண்டு, தாடி வளர்த்துக்கிட்டு, நம்ம அப்படியே போன போக்கில் போகிறது பேர் இல்லை. மனம் போன போக்கில் போகிறவங்க சிவனடியார் கிடையாது. சித்தன் போக்கு சிவன் போக்கு. சித்தம்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. முதல்ல சித்தம்னா எண்ணங்கள் இல்லாத மனம். புரியுதுங்களா? அது இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிடும். அந்த போக்குன்றதே வேற. நம்மளோட எண்ணங்களின் அடிப்படையில் நம்மளுடைய போக்கு இருந்துச்சுன்னா நம்மளாம் சிவனடியார்கள் கிடையாது. நீங்கள் வச்சிட்ருக்க எல்லா நம்பிக்கைகளையும் கொஞ்சம் சோதிச்சு பாருங்கள். கொஞ்சம் சிரமம்தான், ஆனால் சோதிச்சு பாருங்கள். நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்தீங்கன்னா தான் முழுமையான ஆன்மீகத்துக்குள்ளே பயணிக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு மறுபிறவி வேணாம் அப்படின்னா, எதுக்கு உங்களுக்கு மறுபிறவி வேணாம்? நீங்கள் ஏன் எதுவுமே கேட்க மாட்டீங்க? மறுபிறவி இருந்தால் என்ன? மறுபிறவி வேணாம், எனக்கு பிறவா வரம் வேண்டும், இதெல்லாம் யார் கொடுத்த கான்செப்ட்டு? எதுக்காக இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டோம்? யாரோ ஒரு சித்தர் சொன்னார். மறுபிறவி எதுக்கு நம்மளுக்கு வேணாம்? நீங்கள் மறுபிறவி பிறந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியவா போகுது? நம்மளுக்கு தான் எதுவுமே தெரியாதுல்ல. அப்புறம் மறுபிறவி வேணாம், பிறவா நிலைக்கு போயிடுவேன். சரி, எத்தனை பேருக்கு பிறவா நிலை வந்தது? எத்தனை பேர் மறுபிறவி எடுக்கவே இல்லைன்னு ஏதாச்சும் லிஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்குதானா? எதுவுமே இல்லை. எல்லாமே ஒரு விதமான குருட்டு போக்கு, மூட நம்பிக்கையாக தான் இருக்குது. இதெல்லாம் தான் மூட நம்பிக்கையே. உங்களுக்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் ஒத்துக்கிறீங்கல்ல, இதுதான் மூட நம்பிக்கை. நீங்கள் செய்யுங்க, சோதிச்சு பாருங்கள். நம்மலாம் ஏன் இதெல்லாம் செய்கிறோன்னு நீங்கள் சோதிச்சு பாருங்கள். நான் சொல்கிறது உங்களை எழுப்புவதற்கான ஒரு வார்த்தையாக இருக்கட்டும். நீங்கள் சோதிச்சு பாருங்கள். நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணுறோம்? நம்ம இதெல்லாம் ஏன் ஒத்துக்கிறோம்? அப்படின்னு நீங்கள் சோதிச்சு பாருங்கள். மறுபிறவி எதுக்கு நம்மளுக்கு வேண்டான்னு யாருன்னா கேட்டு பார்த்துருக்கீங்களா? மறுபிறவி இருக்கட்டுமே, இருக்கட்டும். நம்ம இந்த பிறவியில் என்ன வாழ்ந்துட்டோம், அடுத்த பிறவி வேணான்னு சொல்கிறதுக்குன்னு தெரியல. வாழ்வதற்கே நம்மளுக்கு இன்னும் புரிய வைக்கவே படலை. இதில் நிறைய காணொளிகள் வேறு நம்மளை திசை திருப்புது. ஏன் இந்த காணொலியை நான் எடுத்து இப்போ பேசுகிறேன் அப்படின்னா, இதில் கூறப்பட்ட எல்லாமே அபத்தமான விஷயங்கள். நான் அந்த வீடியோ எடுத்தவங்களையோ இல்லை பேசுகிறவரையோ நான் எந்த விதமான குறை கூறுவதற்கோ நான் ஆளாக்கலை. ஆனால் நான் அதை விவாதிச்சாகணும். ஏன்னா கடவுளுன்ற மோனோபோலி பொய் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் உலாவிக்கிட்டு இருக்குது. கடவுளுன்ற ஒரு வார்த்தையை உங்கள் ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான வார்த்தை தான். விதி, கர்மா இதெல்லாம் நீங்கள் ஒழுங்காக செயல்படாமல் இருந்துட்டு, கடவுள் என்ன இப்படி பண்ணிட்டாரு, விதி இப்படி நடந்துருச்சு, என்னோட கர்மா, போன கர்மா, போன ஜென்மத்தில் நான் பண்ண கர்மா, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சோதித்து பார்த்து ஆகணும். அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. அப்போ தான் நீங்கள் சுதந்திரம், விடுதலைன்னா என்னன்னு உங்களுக்கு புரியும். விடுதலையும் சுதந்திரமும் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துக்க வேண்டியது, மற்றவங்க உங்களுக்கு தர வேண்டியது இல்லை. அது தயவுசெய்து புரிஞ்சுங்க. சுதந்திரமும் விடுதலையும் நீங்கள் இந்த மாதிரியான நம்பிக்கைகளில் சிக்கி தவிச்சிட்ருக்கீங்கல்ல, உங்களுக்கு முரண்பாடாகவே நீங்கள் நடந்துட்டுருக்கீங்கல்ல, இந்த முரண்பாடுகள்ல இருந்து வெளியில் வர்றது பேர் தான் சுதந்திரமும் விடுதலையும். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு விழிப்பு பெற்ற மனிதனாக நீங்கள் வரணும். அதுக்கு தடையாக இருக்கிறதே இந்த மாதிரியான ஆன்மீகம் தான். புரியுதுங்க? தயவுசெய்து புரிஞ்சுங்க. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது உங்களுடைய நம்பிக்கைகளை உடைக்கும், உங்களை தகர்த்தெறியும், உங்களை 2 துண்டாக வெட்டும் உங்களோட நம்பிக்கைகளை. ஆனால் நீங்கள் புதிய மனிதராக இந்த உலகத்துக்கு நிறைய நற்காரியங்களை செய்கிற மனிதராக உங்களால் மாற முடியும். யார் தன் மனதை பேணி பாதுகாத்து லேசாக வச்சுக்கிறாங்களோ அவங்க தான் சிவனடியார். புரியுதுங்களா? மனதை லேசாக வச்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் உங்கள் இருப்பில் நிலை பெறுவீர்கள். நான் சொல்கிற ஆன்மீகம் வேறு. இவங்க சொல்கிற ஆன்மீகம்லாம் உங்களை முட்டாள்களாக மாற்றுது. அந்த இடத்துல நிறுத்திடும், உங்களை நகர விடாது. இதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். புரியுதுங்களா? சிவனை மகிழ்விக்க என்ன பண்ணணும் அப்படின்னா,
கருணையாக இருக்கணுமா, இரக்கமாக இருக்கணுமா, மற்றவங்களோட துன்பத்தை போய் கேட்கணுமா? நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம் பேசும்போது இரக்கம்னா என்னன்னு பேசணும். கருணை, இரக்கம்லாம் நீங்க காமிக்கிறது இல்ல. அத தயவுசெய்து புரிஞ்சுங்க. அது உங்க இருப்போட வாசனை. நீங்க உங்கள் மனதை எண்ணங்களின் பின்னே ஓட விடாமல், உங்கள் மனதை கவனிச்சீங்கன்னா, எண்ணமே இல்லாம உங்க மனம் ஒரு நாள் நிக்கும். ஜஸ்ட் உங்க இருப்பு மட்டும் இருக்கும். அது ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேட். ஆனா நீங்க இருப்பீங்க. புரியுதுங்களா? அந்த இருப்புலேருந்து தன்னால ஊத்துறது இரக்கமும், கருணையும். நீங்க ஒருத்தர் மேல நான் இரக்கமா இருக்கிறேன், கருணையா இருக்கிறேன்னா, அது ஈகோ. அத தயவுசெய்து புரிஞ்சுங்க. உங்களுடைய எண்ணங்களால, உங்களுடைய செயல்களால, உங்களுடைய நம்பிக்கைகளால நீங்க இயங்குனீங்க அப்படின்னா, இப்ப ஏழை இரக்கம் காமிக்கணும் அப்படின்னா, அவன் ஏழையே கிடையாது. உங்க முன்னாடி வேஷம் போட்டுன்னு வரான். பிஞ்ச செப்பல், அப்புறம் கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் ஒருத்தன் போட்டு வரான்னு வச்சுங்களேன். நீங்க அவன ஏழைன்னு நெனச்சு அவன் மேல கருணை காமிச்சீங்கன்னா, அது பொய் தானே! அவங்கள ஏமாத்துறான்னு தானே அர்த்தம். இரக்கம் என்பது இரக்கமா இருக்கிறீங்கன்னே தெரியாத ஸ்டேட்டு. நீங்க இரக்கமா இருப்பீங்க. நீங்க இரக்கமா இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அது உங்க இருப்புலேருந்து வழியிறது. புரியுதுங்களா? கருணைன்றது அதுவாவே வழியறது. நீங்க காமிச்சீங்கன்னா அது உங்க ஈகோ. உங்களுக்கு அது தெரிஞ்சதுன்னா அது ஈகோ. இது நான் சொல்றது மிகவும் கடினமான இடம். இது ஒரு நாள் உங்களுக்கு புரியும். புரியுதுங்களா? அதனாலே தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். மற்றவங்களோட கஷ்டங்கள கேட்டு, அவங்களுக்கு நம்ம இதெல்லாம் இந்த காணொளியில பேசுறாங்க. எப்படி இதெல்லாம் பேச முடியுது? இத மனிதர்கள் வேற ஒரு 2 லட்சம் பேர் பார்த்துட்டு, அதுக்கு வேற நெறைய கமெண்ட்ஸு. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது, அவங்க அப்படியே இருந்து இந்த உலக வாழ்க்கைய கடந்துருவாங்க. அவங்க லாஸ்ட் வரைக்கும் இப்போ இந்த காணொளிய பத்தி பேசுறதுனால, சிலர் என்ன திட்டலாம். இல்ல சிலர் புரிஞ்சுக்கலாம். யாரோ 2 பேர் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இத பேசுறேன். மற்றபடி அவங்க திருப்பி கூட பேசட்டும். அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் கடவுளுன்ற ஒரு விஷயத்த வச்சு எவ்வளோ வேணாலும் ஒரு விஷயத்த பேசிட்டே இருக்காங்கல்ல, இதான் சரி, இதான் சரின்னு. அத நான் டிஃபெண்ட் பண்றேன் அவ்வளோதான். மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் டிஃபெண்ட் பண்றது எப்படி சரியா இருக்கும்னு. டிஃபெண்ட் பண்றதுக்கு ஆளே இல்லன்னா, மனித சமுதாயம் வந்து ரொம்ப ஒரு பிரச்சனைக்குரிய வாழ்க்கைய வந்து சந்திக்க வேண்டியதா இருக்கும். பகுத்தறிவு ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? நீங்க இதெல்லாம் சோதிச்சு பாருங்க. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க பண்ணி பாருங்க. இருட்டறையில போய் ஒரு விளக்கு வச்சு பாருங்க. உங்ககிட்ட சிவன் பேச மாட்டாரு. ஏன்னா, அந்த சிவனே உங்களுக்குள்ள தான் இருக்குது. நீங்க தான் அந்த சிவத்தன்மை. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், உங்களை கவனித்து, உங்கள் எண்ணங்களை நெறிப்படுத்தி, உங்களுடைய மனதை நெறிப்படுத்தி, லேசான தன்மைக்கு வரணும். அப்பதான் இரக்கம்னா என்னன்னே புரியும். இரக்கம்னா எவனோ ஒருத்தன் அழுதுன்னு இருக்கான். இப்போ உங்களுக்கு தெரியாம நெறைய பேர் அழுதுன்னு இருப்பான். நம்ம என்ன பண்ண முடியும் அவங்களுக்கெல்லாம்? தானம், தர்மம் இதெல்லாமே முதல்ல உங்கள நெறிப்படுத்தினா மட்டும் தான் அது என்னன்னு புரியும். தர்மம் என்பது உங்களுடைய இயல்பு. உங்களுடைய சுயத்துடைய இயல்பு. நீங்க இயல்புலயே இல்ல. நீங்கள் நெறைய நம்பிக்கைகளால் சிதறடிக்கப்பட்டு, உங்களுடைய இயல்பையே மறந்திருக்கிறீங்க. உங்களுடைய இயல்பு படைக்கும் ஆற்றல், இச்சா சக்தி, விருப்ப சக்தி. இத நீங்க பயன்படுத்தி, விருப்பத்தின் மூலியமா உங்கள் வாழ்வை அமைச்சீங்கன்னா மட்டும் தான், நீங்க ருத்ராட்சத்த அணிஞ்சிருக்கிறீங்கன்னே அர்த்தம். இப்ப இந்த மனதால என்ன பயன்? அப்டின்னா, இந்த மனதால என்ன பயன் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய விருப்பத்தையும், இச்சா சக்தியையும் பயன்படுத்தி, செயல்களே செய்யாம, முயற்சியே செய்யாம, நீங்கள் விரும்பியதெல்லாம் உங்ககிட்ட கொண்டு வர முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்க மனத பயன்படுத்த கத்துக்கணும். மனதை பயன்படுத்த கத்துக்கிறவனுக்கு தான் ஞானமே. இதுல பற்றற்று இருக்கிறது, இந்த உலகம் மொத்தமே உங்களுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. இந்த உலகமே நீங்க அனுபவிப்பதற்காக படைக்கப்பட்ட சொர்க்கம் தான், சோலைவனம் தான். இதுல துன்பம்னு கிடையாது. நீங்க துன்பப்படுறதுக்கும் இங்க பொறக்க மாட்டீங்க. அத தயவுசெய்து புரிஞ்சுங்க. துன்பப்படுறதுக்கு தான் பொறக்கணும். என்னோட கர்மாவெல்லாம் நான் கழிக்கணும். அதுக்காக தான் பிறந்திருக்கேன். இந்த ஜென்மத்தில என்னோட கர்மாவெல்லாம் கழிச்சுட்டு, நான் அடுத்த ஜென்மத்தில பிறப்பா இல்லாம இருப்பேன். இதெல்லாம் என்ன ஒரு ஒரு கான்செப்ட்? இத எப்படி ஏத்துக்கிட்டீங்க? யோசிச்சு பாருங்க. அந்த மாரிலாம் இல்ல. இங்க நீங்க சந்தோஷமா வாழ்றதுக்காக தான் பிறந்திருக்கீங்க. சந்தோஷமா வாழுங்க அவ்வளோதான். இதுக்கு தடையா இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரியான கருத்துக்கள் தான். உங்களுக்கு துன்பம்னு ஒண்ணு கிடையாது.
நீங்களா அத இமேஜின் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு இன்பம்னு ஒண்ணு கிடையாது. நீங்களாவே உங்களுக்கு புடிச்சதெல்லாம் இன்பம்ன்னும், உங்களுக்கு பிடிக்காததெல்லாம் துன்பம்ன்னும், ஒரு சமநிலை இல்லாத வாழ்க்கையில நம்மளோட இமேஜினேஷன் எல்லாம் புகுத்தி இன்ப துன்பத்த பார்க்குறோம். முதல்ல உங்கள சீர் செய்யுங்க. அதுதான் உங்களுடைய தர்மம். புரியுதுங்களா? உங்கள சீர் செய்யாம மத்தவங்க கஷ்டத்த கேட்பேன், கடவுள பத்தி பேசுவேன். கடவுள பத்தி தான் உங்களுக்கு எதுவுமே தெரியலையே! கடவுள பத்தி பேச முடியாது. அத புரிஞ்சுங்க. கடவுள பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. என்ன பேசுவீங்க கடவுள பத்தி? கடவுள பத்தி பேச சொன்னா நீங்க முருகர்ன்னு பேசுவீங்க, சிவன்னு பேசுவீங்க, ஜீசஸ்ன்னு பேசுவீங்க, அல்லான்னு பேசுவீங்க. கடவுள பத்தி என்ன பேச முடியும்னா, ஒண்ணுமே பேச முடியாது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த பத்தி பேசுறது பேரா கடவுள பத்தி பேசுறது? ஞானத்த பகிர்றது. ஞானம் என்பது பகிர்றது இல்ல. ஞானம் என்பது ஒருத்தர் பெறுவது. அவர் அவரையே கவனித்து, அவர் எண்ணங்களை சீர்படுத்தி, இப்போ உங்களுக்கு ருத்ராட்சம் அணிஞ்சா எல்லாம் சரியாயிடும், நல்லது நடக்கும்னா, அப்போ உங்களுக்கு எதுக்கு எண்ணம்லாம் கடவுள் படைச்சிருக்கான்? எதுக்கு கற்பனை சக்தி உங்களுக்குள்ள இருக்குது? இச்சா சக்தி எதுக்கு இருக்குது? இச்சா சக்தின்றது உங்களுடைய விருப்ப சக்தி. உங்களுடைய விருப்பங்களை பயன்படுத்தி, இந்த உலகத்தையே உங்களால உங்களுக்காக உதவி செய்ய வைக்க முடியும். கட்டாயமா முடியும். அந்த மாதிரி நெறைய அதிசயங்கள் நான் நெறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். இண்டிவிஜுவலா பேசும்போது. புரிஞ்சுங்க. நீங்க விரும்புனீங்கன்னா, அது உங்களுக்காக படைக்கப்படும். நீங்கள் முயற்சித்தீங்கன்னா, நீங்கள் முயற்சித்து பெறுவது அனைத்தும் உங்களுக்கு இன்பத் துன்பத்தை பகிர்ந்து கொடுக்கும். நீங்க முயற்சி பெற எல்லாமே உங்களுக்கு துன்பத்தையும், இன்பத்தையும் நீங்க அத பயன்படுத்த முடியாத வகையில நீங்க அத வச்சிருப்பீங்க. விருப்ப சக்திய பயன்படுத்த கத்துக்கங்க. அப்பதான் நீங்க ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். மோஸ்ட்டா எல்லாரும் ருத்ராட்சத்த எங்க அணிஞ்சிருப்பாங்கன்னா, தொண்டை கிட்ட அணிஞ்சிருப்பாங்க. உங்களுடைய மனம் தொண்டையில தான் இருக்கு. அதனால தான் ருத்ராட்சத்த அங்க அணிஞ்சிருக்காங்க. உங்களுடைய மனம் எப்பொழுது விழிப்படைகிறதோ, உங்களுடைய மனம் எப்பொழுது சாந்தத்திலும், சமாதானத்திலும் நிலை பெறுகிறதோ, எப்பொழுது எண்ணங்களை சீர் செய்த வகையில் எப்பொழுது நீங்கள் உங்களுடைய மனதில் ஆளுமை பெறுகிறீர்களோ, அப்பொழுதுதான் நீங்கள் ருத்ராட்சத்தை அணிகிறீர்கள். அதுவரைக்கும் நீங்கள் ஒரு விளையாட்டு விளையாடுகிறீர்கள்னு தான் அர்த்தம். அப்போ இங்க இருக்கிற எல்லா சிலைகளும், கோயில்களும் எதுக்காக அப்படின்னா, உங்களால புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா, இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது எல்லாராலயும். அவங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட சிம்பாலிக்கான ஒரு வாழ்க்கையை உயர்த்துவதற்கான வழிமுறை அவ்வளோதான். புரியுதுங்களா? ஒரு வாழ்க்கையை உயர்த்துவதற்கான வழிமுறை. யார் அங்க போறாங்களோ போட்டும். ஆனா, அத பற்றியான பரப்புரைகள் வந்து சொல்லி மனித மனங்கள வந்து மாற்றி அமைக்கக்கூடாதுல்ல. அவங்கவங்களே புரிஞ்சுக்கிட்டா ஓகே. சரி எனக்கு இந்த கோயிலுக்கு போறதுனால ஓகே எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க போயின்னே இருக்கட்டும். எப்போ அவங்களுடைய வழி மாறுதோ, அப்போ அவங்க மாறிக்கிட்டும். ஆனா இதான் உண்மை, இதான் சரி, இப்படிதான் எல்லாமே நடக்குது. இந்த கோயிலுக்கு போனா உங்களுக்கு வைப்ரேஷன் வரும். இதெல்லாம் ரொம்ப ஒரு தப்பான நம்பிக்கைகள மக்களுக்கு ஊட்டுறது. உங்களுக்கு வந்துச்சா நீங்க வச்சுங்க அவ்வளோதான். இத வந்து பொதுப்படையா ஆக்காதீங்க. நான் சொல்றது நீங்க சோதிச்சு பார்த்து ஏத்துங்கன்னு. நான் சொல்ற எந்த கருத்தையும் நீங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்ல. அனலைஸ் பண்ணுங்க. இது ஒர்க் ஆகுமா? இவன் சொல்றது உண்மையா? இல்ல இவன் ஏதோ ஒண்ணு சொல்றானே, இதெல்லாம் உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கா? உங்ககிட்ட கூகுள் இருக்கு. போட்டு பாருங்க. இதெல்லாம் என்னதுன்னு படிங்க. படிச்சு பார்த்து அதில அப்படியே உழுந்துராதீங்க. உங்களோட உங்களோட அனலைசேஷன் கொண்டு வாங்க. ஆராய்ச்சி கொண்டு வாங்க. கொண்டு வந்து பாருங்க. பார்த்துட்டு இத ஒத்துக்குங்க, இல்ல ஒத்துக்காதீங்க. புரியுதுங்களா? அந்த கோயிலுக்கு போனா வைப்ரேஷன் வரும். இந்த கோயிலுக்கு போனா வைப்ரேஷன் வரும். இப்போ வைப்ரேஷன் வரும். என்ன அதனால? என்ன ஆயிடுச்சு? வைப்ரேஷன் வந்தவங்கலாம் என்ன பண்றாங்க? வைப்ரேஷன் வந்துச்சுன்னு சொல்றாங்க அவ்வளோதானே. இதெல்லாம் புரிஞ்சு பாருங்க. வைப்ரேஷன்னா என்ன தெரியுமா? அது வேற ஒண்ணு. நம்ம எல்லாரும் ஒரு தொடர்ந்து கன்டினியூஸா வேலை பார்க்குறோம்ல. டெய்லி எழுந்துக்கிறோம். வேலைக்கு போறவங்க வேலைக்கு போறாங்க. வீட்ல இருக்கிறவங்க வீட்டு வேலை தொடர்ந்து நைட் வரைக்கும் செய்றாங்க. செய்து, செய்து, செய்து ஒரு 3 நாள் நீங்க வந்து கிளம்பி போயிட்டீங்க வேற எங்கனா, ஏதோ டூர் போறீங்கன்னா கூட, நீங்க எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க. உங்க மனம் புதிய இடத்தையும், புதிய அனுபவத்தையும் பெறுது. நீங்க டெய்லி செய்த இந்த ரொட்டேஷனான ஒர்க் அன்னைக்கு இல்ல. அந்த 3 நாளோ, 1 வாரமோ அப்ப இல்ல. நீங்க அப்ப போய் ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்தீங்கன்னா, நீங்க ஒரு விதமான அமைதிக்கு போவீங்க.
புரியுதுங்களா? அப்போ எனக்கு வைப்ரேஷன் கிடச்சிச்சு. இப்போ நான் பஸ் ஸ்டாண்டில உட்கார்றேன். எனக்கு ஏதோ ஒரு வைப்ரேஷன் கிடச்சிச்சுன்னா, அப்போது பஸ் ஸ்டாண்டில ஏதோ வைப்ரேஷன் இருக்குன்னு அர்த்தமா? புரியுதுங்களா? இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அதனால நீங்க உங்கள கண்டுபிடிக்காத வரைக்கும், உங்களுக்கு தெரியாத வரைக்கும், நீங்க யார் கஷ்டத்தையும் சரி பண்ணவே முடியாது. கஷ்டத்த சரி பண்றதுன்றது அவன் கஷ்டத்த கேட்டோ, இல்ல அவனுக்காக கண்ணீர் சிந்தியோலாம் கிடையாது. நீங்கள் விரும்பின மாத்திரத்தில் அவனுடைய மனத சாந்தத்திலும், சமாதானத்திலும் ஆழ்த்த முடியும். புரியுதுங்களா? கேட்டு பண்றது இல்ல. கேட்டீங்கனாலே உங்களுடைய எண்ணங்கள் வரும். உங்களுடைய உங்களுடைய நம்பிக்கைகள் எல்லாமே ஓட ஆரம்பிக்கும். அப்படி கிடையாது. அதனால இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த காணொளியிலேயே ரஜினி, இளையராஜாலாம் பியூர் சித்தராம். இளையராஜா சித்தர் கிடையாது. இளையராஜா சித்தர்ன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, எப்படி சொல்றாருன்னு அவருக்கே தெரியாது. புரியுதுங்களா? இளையராஜா சித்தர்ன்னு ஒருத்தர் சொல்றாரு. எப்படி ஒத்துக்குனீங்க அவர் சித்தர்ன்னு? எந்த கிரைட்டீரியால ஒத்துக்குனீங்க? நான் பிரம்மமா இருக்கிறேன். எனக்குள்ள பிரபஞ்சம் நானா இருக்கிறேன். அப்படின்றது அகம் பிரம்மமா இருக்கிறேன். இதெல்லாம் எதுவுமே வார்த்தை மட்டும் தான் எல்லாருக்கும் தெரியுது. இளையராஜா சித்தர்லாம் கிடையாது. புரியுதுங்களா? அவர் சாதாரண மனிதர். யார் தன்னை வந்து ஒரு படி மேல வச்சுக்கிறாங்களோ, அவங்க சித்தரா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஞானம் அடைந்தவர்கள் ஞானின்னு சொல்ல மாட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். இப்ப யாருக்குன்னா தெரியுதா? இளையராஜா சித்தர்ன்னு யாருக்குன்னா தெரியுதா? தெரிஞ்சா ஓகே. யாருக்கும் தெரியல. நீங்களாவே இளையராஜா சித்தர்னா நம்ம என்ன பண்ண முடியும்? எந்த கிரைட்டீரியால, எதன் அடிப்படையில அவர் சித்தர்ன்றீங்க? இல்ல சித்தர்னா எப்படி இருக்கணும்? அப்படின்னு ஏதாச்சும் இருக்கணும்ல. சும்மா எதனா குருட்டாம் போக்குல, போற போக்குல கல்ல தூக்கி அடிக்கிற மாரி, இவர் சித்தரு, ரஜினி வந்து ஒரு பியூரான ஸ்பிரிச்சுவல் பெர்சன்னா, என்ன இப்போ? 2 பேரும் அவங்க செய்ற வேலைய விட்டுட்டு பற்றற்ற நிலையில வந்துருவாங்களா? இனிமேல் படமே நடிக்கக்கூடாது. நடிக்காம இருப்பாங்களா? இந்த சாமி கும்பிடுறது, அ இந்த மாதிரி நான் தியானம் பண்றேன்றது, இதெல்லாமே உங்களோட ஈகோ தான். இளையராஜா ஒரு ஈகோ பெர்சன் வேணா ஒத்துக்கலாம். சித்தர்லாம் ஒத்துக்க முடியாது. அவர் பாட்டு நல்லா போடுறாரு. அவரோட திறமைய வேணா நம்ம வந்து பிரைஸ் பண்ணலாம். நல்லா பண்றாரு. இறைவன் அருளால இறைவன் அவருக்கு அருள் குடுத்துருக்காரு. அவ்வளோதானே தவிர, அவர் சித்தரு, ரஜினி ரொம்ப பெரிய ஆளு அப்படின்னு சும்மா எதுக்கு இப்போ ஒரு விஷயம் பேசுறோம் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஏதாச்சு காரணங்கள் இருக்கணும்ல. உங்களுக்கு புடிச்ச எல்லாரையும் இவர் சித்தரு, இவர் நல்லவரு அப்படின்னு சொல்லிட்டு போனா, எப்படி அத ஒத்துக்க முடியும்னு நீங்க தான் கேட்கணும். உங்களுக்குள்ள. மத்தவங்கள நம்ம கேட்டு எந்த யூஸும் கிடையாது. புரியுதுங்களா? அவங்க அப்படியே சித்தரு, ஸ்பிரிச்சுவல் பெர்சன்னா, படம் நடிக்கிறத நிறுத்த சொல்லுங்க. பாட்டு போடுறத நிறுத்த சொல்லிட்டு சும்மா இருக்க சொல்லுங்க. இருக்க முடியாதுல்ல. ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு தானே இருக்கிறாங்க. பாட்டு நல்லா போடணும், நல்லா நடிக்கணும், நெறைய கலெக்ஷன் ஆகணும், வாழ்க்கையில வெற்றி பெறணும். அப்படின்னு தானே மூவ் ஆயின்னு இருக்காங்க அவங்க. ஆனா அவங்கலாம் சித்தரு, நம்பலாம் வந்து எதுவும் பண்ணிறக்கூடாது. நம்மளும் சித்த நிலைய நோக்கி போணும். இளையராஜா சித்தரு அப்படின்னா, சித்தர் எப்படி ஆவறதுன்னு போணும். நம்ம வேலைலாம் எதுவும் செய்யக்கூடாது. வாழ்க்கைய வாழக்கூடாது. சாதாரணமா இருக்கிறது தான் ஞானம். லேசா இருக்கிறது ஞானம். சாதாரண தன்மையில இருக்கிறது ஞானம். எல்லாத்தையும் இணக்கமா ஏத்துக்கிறது ஞானம். எல்லாத்துக்கும் வழி விடுறது ஞானம். இந்த வெட்ட வெளிய பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்துக்குமே வழி விடும். அத ஒண்ணுமே உங்களால பண்ண முடியாது. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஞானம். புரியுதுங்களா? சும்மா எல்லாராலயும் ஒத்துக்கொள்ளப்பட்ட கருத்த நீங்களும் ஒத்துக்கிட்டு, ஒரு 10,000 பேரு வாழ்கன்னு சொன்னா, நம்பளும் வாழ்கன்னு சொல்றதுல எதனா யூஸ் இருக்கான்னு நம்ம தான் யோசிச்சு பார்க்கணும். உங்களோட எல்லா நம்ப எல்லாரையும் ஏத்து வச்சிருக்கோம்ல, இதெல்லாம் எப்படி தெரியுமா? எல்லாரும் அவங்கள நல்லவங்கன்னு சொன்னாங்க, அதனால நல்லவங்க அவங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சிந்திச்சு பார்த்து, நீங்க ஒத்துக்கணும். எல்லாரும் சொல்றதுனால நம்ம ஒத்துக்க முடியாதுல்ல. கூட்டம் ஒத்துக்கிச்சுன்னா நம்ம எதுக்கு ஒத்துக்கணும்? கூட்டம் ஒத்துக்கிற எல்லா விஷயமும் ஒரு மேனிபுலேட்டட்ன்னு தெரிஞ்சுங்க. அது எப்பயுமே உண்மையா இருக்க வாய்ப்பில்ல. புரியுதுங்களா? அதனால இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. சிவனடியார்னா
சும்மா உட்காந்துருக்கவங்க சிவனடியார் கிடையாது. மனம் தான் சும்மா இருக்கணும். இந்த உலகத்தின் நன்மைக்காக நம்ம நிறைய வேலைகள் செய்யணும். நம்ம எல்லார்கிட்ட இருந்தும் பிச்சை எடுத்து சாப்பிட்றோம். நம்ம நம்ம வாழ்றதுக்காக எல்லா மனிதர்களும் நம்மளை சுற்றி உழைக்கிறாங்க. ஆனால் நம்ம மட்டும் சும்மாவே உட்காந்துக்கணும். யோசிச்சு பாருங்க. காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்களோ வாங்கலையோ, காசுன்றது நம்ம கண்டுபிடிச்சது தான். ஆனால் அந்த மனிதனோட உதவின்னு ஒன்று இல்லைன்னா நம்ம இந்த வாழ்க்கையை நகர்த்தவே முடியாது. பால் போடுறவர்லேருந்து இரவு தூங்க வரைக்கும் நம்மளுக்கு நிறைய பேர் உதவியாளராக இருக்கிறாங்க. எல்லாரோட உதவியும் வாங்கி தின்ட்டு நான் சும்மா தான் இருப்பேன் அப்படி இல்லை. மனதில் சும்மா இருக்கணும், மனம் நேர்த்தியாக இருக்கணும், மனம் லேசாக இருக்கணும். அது பேர் அப்படி சும்மா இருந்தீங்கன்னா நீங்கள் ஆற்றலோடு இருப்பீங்க. யாருமே எதிர்பார்க்க முடியாத செயல்களெல்லாம் உங்களால் செய்ய முடியும். இந்த உலக வாழ்க்கையில் மனிதர்களின் நன்மைக்காக நிறைய விஷயங்களை உங்களால் ஆற்ற முடியும். அது பேர் சும்மா இருக்கிறது. அவங்க தான் சிவனடியார். புரியுதுங்களா? எண்ணங்களின் அடிப்படையில் இயங்கிக்கிட்டு, எதையோ தெரியாததை பேசிக்கிட்டு, கடவுள் நாமத்தெல்லாம் ஜெபிச்சுக்கிட்டு, உருட்டிக்கிட்டு, பட்டை அடிச்சுக்கிட்டு, ருத்ராட்சத்தை நிறைய போட்டுக்கிட்டு, காவி உடைகளை அணிஞ்சிக்கிட்டு, எந்த திசை பக்கம் போகிறதுனே தெரியாமல் நின்றுட்டுருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் சிவனடியார் கிடையாது. இந்த பக்கம் போகலாமா, இந்த பக்கம் போகலாமான்னு எந்த பக்கம் போகிறதுனே தெரியாதுல்ல. அப்படி அந்த தெளிவே இல்லாமல் இருக்கிறவங்கலாம் சிவனடியார் கிடையாது. சிவனடியார் என்பவர்கள் மனதை தெளிவுபடுத்தி வச்சிருக்கிறவங்க தான், மன தெளிவு பெற்றவங்க தான், விழிப்பு பெற்றவங்க தான், விழிப்புணர்வு அடைந்தவங்க தான் சிவனடியார். புரியுதுங்களா? அதனால் சிவன்னு ஒன்று வெளியில் இருக்கிறதாவும் விளக்கேற்றி விளக்கு என் கூட பேசணுன்னு நீங்கள் எவ்வளோ முட்டாளுன்னு நினச்சா நம்மக்கிட்ட அந்த மாதிரியான கருத்தெல்லாம் அவங்க வைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. விளக்கு பேசும். வீட்டில் இருக்கிறவங்ககிட்டே நம்மளால் ஒழுங்காக பேச முடியல. ஆனால் விளக்கு நம்மக்கிட்ட வந்து பேசிடும். இருட்டறையில் நம்ம உட்காந்து என்ன பேசுவோம் நம்ம? சரி அப்படியே பேசட்டும். என்ன பேசிடுவோம் நம்ம? விளக்கிட்ட என்ன பேசிடுவோம்? பேசுறதுக்கு என்ன இருக்குது? மிஞ்சி போனால் காசு தான் கேட்போம். வேறு என்ன கேட்போம்? விளக்குக்கிட்ட போய் நான் அடுத்த ஜென்மத்தில் பிறக்கக்கூடாது நான் கேட்க போகிறோம் இல்லை. காசு வேணும், சோறு வேணும் அப்படின்னு தான் கேட்போம். ஏன்னா நம்மளுக்கு சோறு தான் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் விளக்குக்கிட்டலாம் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. உங்களுடைய விருப்பத்தில் நீங்கள் பதிச்சுட்டு, விருப்பம் என்பது சிதைக்கப்படாத எண்ணம், ஒரே ஒரு எண்ணம், சிதைக்கப்படாத எண்ணம். அந்த சிதைப்பு எப்படி நடக்குதுன்னா, நீங்கள் யோசனையின் மூலமாக உங்களுடைய விருப்பத்தை சிதைக்கிறீர்கள். யோசனையே பண்ணக்கூடாது. யோசனை பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நீங்கள் எப்படிலாம் யோசிச்சிங்களோ அப்படி போகும். என்ன வேணும்? நல்ல வாழ்க்கை வேணும் அப்படின்ற ஒரே ஒரு விருப்பத்தை இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்திட்டு, என்ன வேலை இப்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அதை சிறப்பாக செய்யுங்க. இது சின்ன வேலை, எனக்கு பணம் பத்தலை, அப்படி இல்லை இப்படி இல்லைன்றதை விட்டுட்டு, பணம் பத்தலைன்றது தான் உண்மை. பணம் வேணும்னு தானே நினைக்கணும். உங்களுடைய நினைப்பு தான் உங்கள் வாழ்வாகவும் உங்களுடைய எதிர்காலமாகவும் மாறும். புரியுதுங்களா? உங்களுடைய ருத்ராட்சத்தை உருட்டுங்க. ருத்ராட்ச ஜபமாலெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, அது என்னென்னா உங்கள் மனதை உங்கள் விருப்பத்தில் நிலை பெற செய்து அந்த விருப்பத்தை சிதைக்காமல் இருக்கிறது தான் மந்திரம் ஜபிக்கிறது. பிரார்த்தனை என்பது வார்த்தைகளாலும் சத்தங்களாலும் பேசுவது கிடையாது. அதை புரிஞ்சுங்க. பிரார்த்தனை என்பது அமைதியில் உணர்வு நிலையில் செய்வது. அதுக்கு சத்தமே கிடையாது. அதுக்கு நீங்கள் முதல்ல உங்களை கவனித்து உங்கள் மனதை ஆளும் தன்மைக்கு நீங்கள் ஆள்ற தன்மைக்கு வரணும். அது உங்களை ஆள்ற தன்மையில் வச்சுட்டு இருக்கக்கூடாது. அவங்க சிவனடியார். புரியுதுங்களா? இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் கொண்ட காணொளிகள் இவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் போடுறாங்க. நான் பார்த்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இதை போய் 2.5 லட்சம் பேர் பார்த்து ஒரு 800 கமெண்ட் போட்டிருக்காங்க. இதில் அதை நம்புகிறவங்க 800 பேர். அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னா ஒன்றும் மாறாது, இப்படியே தான் இருக்கும். இப்படியே இருக்கும். கஷ்டத்தை அனுபவிச்சா கர்மா கழிஞ்சிரும், மோட்சம் கிடச்சிரும்னா அவனை செயல்படாத மனிதனாக நம்ம மாற்றுறோம். புரியுதுங்களா? அவனை விதி, கர்மா, கடவுளுன்ற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் அவனோட மனதை நம்ம ஊனமாக மாற்றுறோம். அதுதான் இங்கே நடக்குது. ஒன்றுமே தெரியாத சாதாரண மனிதர்கள் கோயிலுக்கு போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னா அவங்கள விட்டுடலாம். நம்மளுக்கு கொஞ்சம் புரியுதுன்னா நம்ம இதெல்லாம்
அனலைஸ் பண்ணி, ஆராய்ச்சி பண்ணி, இதெல்லாம் எதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள சுய ஆராய்ச்சியில ஈடுபடுத்தி நகர்றது தான் வாழ்வு. ஞானத்தன்மைனா, இணக்கமா இருக்கிறது தான் ஞானத்தன்மை. எதனாலும் பாதிக்கப்படாம இருக்கிறது தான் ஞானத்தன்மை. சும்மா சாதாரணமா உங்ககிட்ட இருக்கிற உங்க பாக்கெட்ல இருக்கிற ரூ. 10 கீழ விழுந்துச்சு, எவனோ எடுத்துட்டானாலே நம்மளால தாங்க முடியாது. அத எப்படி வாங்குறது? எப்போ அந்த மனம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். மனம் ஓடுவதை நிறுத்தக்கூடாது. மனம் ஓடுவதை பார்க்கணும். பார்த்து பார்த்தீங்கன்னா, நீங்க யாருன்னு புரியும். சிவத்தன்மைய நீங்க உணர்ந்துக்கணும். அது விளக்குலேருந்து உணர முடியாது. பொருளால உணர்றது இல்ல. விளக்குலாம் பேசாது. விளக்கால எந்த யூஸும் கிடையாது. சரிங்களா? அத நான் டிஃபெண்ட் பண்றேன். மத்தபடி அது அவங்க நம்பிக்கை. அவங்க எதனா பண்ணின்னு போட்டும். அவங்கள நான் குறையும் சொல்லல. ஆனா இந்த கருத்துக்கள் எல்லாமே மனிதர்கள் கன்சியூம் பண்றாங்க. நான் அவங்கள சுய உணர்வுக்கு கொண்டு வரேன். இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் சுய உணர்வையே அழிச்சிரும். புரியுதுங்களா? அதனால இதெல்லாம் கொஞ்சம் உங்களோட சிந்தனைக்கு கொண்டு போங்க. விருப்ப சக்தியில வாழ கத்துக்குங்க. தயவுசெய்து இச்சா சக்தி. அது உங்களுக்கு இறைவன் கொடுத்த வரம். அதுக்கு உங்க மனம் பக்குவப்பட்டா மட்டும் தான். அந்த பக்குவப்படுத்துற வேலைய நீங்க மட்டும் தான் செய்யவே முடியும். புரியுதுங்களா? அந்த பக்குவப்படுத்துற வேலைய நீங்க மட்டும் தான் செய்ய முடியும். மனதை பக்குவப்படுத்தி உங்கள ருத்ராட்சத்த உருட்டுறது அப்டின்னா, உங்கள கவனிக்கிறது தான் ருத்ராட்சத்த உருட்டுறது. கவனிச்சு பாருங்க நீங்க எந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் உங்களுக்குள்ள வருது, எந்த மாதிரியான எமோஷன்ஸ் வருது. இது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, உங்கள் வாழ்வு விடுதலை பெற்ற வாழ்வு. அப்பதான் நீங்க சிவத்தன்மைனா என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். அன்புன்ற ஸ்டேட்டுக்கே அப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் உள்ள வருவீங்க. பரலோக சாம்ராஜ்யம் அப்பதான் திறக்கும். வைகுண்ட ஏகாதசி கதவுகள் திறக்குதுல்ல, அது மாரி உங்களுக்குள்ள திறக்கும். கொஞ்சம் தயவுசெய்து சிந்திச்சு பாருங்க. முயற்சி பண்ணுங்க. இது அவ்வளோ ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. இங்க வெளியில செய்யறதுக்கு எதுவுமே இல்ல. உங்களுக்குள்ள செய்யறதுக்கு தான் எல்லாமே இருக்கு. உங்களுடைய எண்ணங்கள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது? உங்களுடைய கற்பனை சக்தி எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது? உங்களுடைய உருவகம் பண்றீங்கல்ல, விஷுவலைசேஷன் அதெல்லாம் எதுக்காக படைக்கப்பட்டிருக்குது? அது கடவுள் எதுக்காக அத படைக்கணும் உங்களுக்குள்ள? சிந்திச்சு பாருங்க. உங்க மனத நெறிப்படுத்துங்க. உங்களோட வேலையும் அதுதான். நீங்க வேற வேலை எதனா செய்றீங்கன்னா கூட இப்ப ஏதோ வேலைக்கெல்லாம் போறோம். அது வேற வேல. உங்கள சதா காலமும் கவனிச்சு உங்கள நெறிப்படுத்துறது மட்டும் தான் உங்களோட வேல. அப்பதான் கர்மனா என்னன்னு உங்களுக்கு புரியும். நம்ம ஈஸியா அது மேல பழி போடுறதுக்காக தான் அந்த வார்த்தையெல்லாம் வச்சுட்டுருக்கோம். புரியுதுங்களா? அதேபோல தென்னை மரம் நம்ம வீட்ல இருந்துச்சுன்னா, அது வளர வளர நம்மளோட வாழ்க்கையும் ரொம்ப சூப்பரா வளரும். சரி தென்னை மரம் 2 ரோட்ல இருக்கு. அப்ப அது அந்த தென்னை மரம் வளர்றதுனால யார் வாழ்க்கை வளரும்? அந்த வீட்டு பக்கத்துல இருக்க தென்னை மரம் வீட் இருக்கிற இடத்துல பக்கத்துல இருக்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க வாழ்க்கை வளருமா? எப்படின்னு புரிஞ்சுக்கவே முடியல நம்மளால. தென்னை மரம் வளர்றதுனால நம்ம வாழ்க்கை வளர்ந்துரும் அப்படின்னா, தென்னந்தோப்பு வச்சுன்னு இருக்கிறோம்னா, அப்ப எவ்வளோ பெருசா வளர்ந்துருக்கணும்? மனம் வளரணும். இங்க எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது மனம். மனத செம்மைப்படுத்தணும். மனத சரியா வச்சுக்க தெரியணும். சரியா வச்சிருக்கிறவங்களோட இருந்து பழகி மனத நெறிப்படுத்தணும். தென்னை மரம் வளர வளர வாழ்க்கை சூப்பராயிடும்னா, என்ன வாழ்க்கை சூப்பராயிடும்? அது தெரியல. ஆனா அந்த வார்த்தை மட்டும் வாழ்க்கை சூப்பராயிடும் அப்படின்றது மட்டும் நம்மளுக்கு தெரியுது. மிருகங்களுக்கு பயங்கர பவர் இருக்கு. அவங்க சொல்றாங்க அந்த மாரி. மிருகங்கள் வந்து இப்போ ஒரு நாய் நம்ம வளர்த்தோம்னா, அந்த நாய் அந்த ஓனருக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா, ஓனர் செத்துட்டாருன்னா அந்த நாயும் செத்துருமாம். எத்தன நாய் அந்த மாரி செத்துருக்குன்னு தெரியல எனக்கு. அந்த மாரி சாவல நெறைய நாய். 2 நாய் செத்துருக்கு. நெறைய நாய் சாவல. 2 நாய் செத்தத எப்படி பொதுமையா ஆக்க முடியும்? 2டே நாய் செத்து போச்சு. ஓனர் செத்தா செத்துரும். அத நீங்க பார்த்துட்டீங்கன்னா, அதுதான் உண்மைன்னு எப்படி ஏத்துக்கிறீங்க? 98 நாய் சாவாம இருக்கு. அந்த ஓனருக்கு எதனா பிரச்சனைன்னா, நாய் பிரேயர் பண்ணுமாம். ஆ அவன் தான் என் ஓனரு. எனக்கு சோறு போட்டான். அவன நீ காப்பாத்தணும்னு கடவுள்கிட்ட பிரேயர் பண்ணுமாம். மிருகங்களுக்கு பயங்கர பவர் இதுதான். இத எப்படி நீங்க எனக்கு புரியவே இல்ல. மிருகங்களுக்கு பவர் இருக்குதுன்னா, அது பிரேயர் பண்ணுமா? பிரேயர் நம்ப பண்ணணுமா? இல்ல இப்போ ஒரு நாய் நம்மளுக்காக பிரேயர் பண்ணுமா? இல்ல நம்ம அம்மா, அப்பா பண்ணுவாங்களா? நாய் பிரேயர் பண்ண தெரிஞ்சுச்சுன்னா, அதுங்க சாமியாரா மாறிடாது.
அதுங்க எதனா கோயில்களில் கட்டிடாது. யோசிச்சு பாருங்கள். கடவுளுன்ற ஒரு வார்த்தை தான் இவ்வளோ ஆசிரமத்துக்கும் காரணம், இவ்வளோ குழப்பத்துக்கும் காரணம். புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் அதான் காரணம். நாய் ப்ரேயர் பண்ணி நம்மள கடவுள்கிட்ட சொல்லுமா, இந்த மாதிரி அந்த மாதிரின்னு. அப்போ நாய்ங்க எல்லாம் ஆசிரமம் கட்டி வச்சுருக்கோம் ப்ரேயர் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா. நாய்ங்களுக்கெல்லாம் ஒரு பவரும் கிடையாது. மிருகங்கள்லாம் நம்ம ஆள்வதற்காக படைக்கப்பட்டது தான். புரியுதுங்களா? அப்படியே நாய்ங்க இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு மிருகத்தை காப்பாற்றுனீங்கன்னா, வெளிநாட்டில் ஒரு நரியை காப்பாற்றினா அது வீட்டுக்கு வந்தது தான். வரட்டும், என்ன வந்தால் தொத்தி விடுங்க, நரியை வச்சுன்னு வளர்க்கவா முடியும்? இந்த மாதிரி ஒரு காணொளி போட்டு இது 2,00,000 பேர் பார்க்குறாங்கன்னா, மக்கள் எந்த மாதிரி ஒரு விதமான வாழ்க்கையோட தேடலில் இருக்காங்கன்னு தான் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவங்க வாழ்க்கை மாறிடாதா அப்படின்னு எதையாச்சும் ஒன்று பார்த்து அவங்க வாழ்க்கையை நல்லபடியாக ஆக்கணும்னு அவங்க ஏக்கத்திலே இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கறதுனால ஒன்றும் கிடைக்காது. நாய் ப்ரேயர் பண்ணாது. மிருகங்கள் சுபாவத்தின் அடிப்படையில் வாழும், அவ்வளோதான். அதுக்கு மனம்னு ஒன்று கிடையாது. அதால் ஞாபகங்கள்லாம் வச்சுக்க முடியும். பழக்கப்படுத்தினா அதால் ஞாபகங்கள்லாம் வச்சுக்க முடியும். ஆனால் அதுக்கு மனம் கிடையாது. அதால் பேச முடியாது. அதுக்கு ப்ரேயர்லாம் பண்ண தெரியாது. கடவுள்கிட்ட போய் அவனை காப்பாற்று, அவன் தான் இன்றைக்கி இவ்வளோ நாள் சோறு போட்டான் அப்படிலாம் சொல்லாது. அந்த மாதிரி தயவுசெய்து இந்த வீடியோலாம் பார்க்குறத நிறுத்திட்டு, நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பொதுவாக சொல்கிறேன், உங்களுடைய மனதை நெறிப்படுத்துங்க. உங்களுடைய ருத்ராட்சத்தை உருட்டுங்க. உருண்டுக்கிட்டே இருக்கிற உங்களுடைய மனம் எப்போ நிற்குதோ அப்போ தான் நீங்கள் ருத்ராட்சத்தை அணிஞ்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ருத்ராட்சத்தை அணிந்தால் கறி சாப்பிட்லாமா, கறி சாப்பிடக்கூடாதா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா? ருத்ராட்சம்னாலே என்னன்னு தெரியல. இதில் கறி சாப்பிட்லாமா, கறி சாப்பிட வேணாமா, அதை யாரெல்லாம் அணியலாம், இந்த மாதிரி வீடியோ போட்டால் நல்லா ஓடும். ருத்ராட்சத்தை யாரெல்லாம் அணியலாம் போடுங்க. ருத்ராட்சன்றதே உங்களுக்குள்ளே இருக்க மனம்தான்னு யாருக்கும் தெரியாது. அதை அணியலாமா, அணியக்கூடாதா, யார் அணியலாம், பெண்கள் அணியலாமா, இப்படின்னு வீடியோ போட்டுனே இருந்தால் நல்லா வியூஸ் போவோம், காசும் சம்பாதிக்கலாம். ஆனால் நான் மனித குலத்துக்கு என்ன செய்தேன் அப்படின்னு பார்த்தோன்னா, எதுவுமே செஞ்சுருக்க மாட்டோம். வியூஸ் போயிருக்கோம், காசு சம்பாதிச்சிருப்போம். அட்லீஸ்ட் இந்த வீடியோவை கேட்டோ யாரோ ஒருத்தர் அவங்க மனம் திரும்பினாங்கன்னா, பரலோக சாம்ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. பரலோக சாம்ராஜ்யம் என்பது அவங்களுடைய இருப்பு, அவங்களுடைய சுயத்தன்மை, அன்பு. புரியுதுங்களா? யாரோ ஒருத்தர் அது கிட்ட போய் பார்த்துட்டா கூட ஏதோ இந்த வீடியோக்கோ இந்த காணொளிக்கோ ஒரு பயன் இருக்கட்டும். நான் நாய் ப்ரேயர் பண்ணோம், பூனை கத்தோம், நரி வீட்டுக்கு வந்துடும்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் படித்த நம்மளை எப்படி ஈஸியாக முட்டாளாக்கலான்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் அது. புரியுதுங்களா? கொஞ்சமாச்சும் சிந்திச்சு பாருங்கள். உங்களுக்கு கர்மா, விதி அப்படின்லாம் ஒன்று கிடையாது. நீங்கள் ஒழுங்காக செயல்பட மாட்டீங்க. உங்கள் மனம் ஒழுங்காக இல்லைன்றதுனால தான் அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறீங்க. உங்களுடைய வாழ்வு உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. கடவுள் உங்களை கண்ணீர் விட வச்சு அவர் சந்தோஷப்படுறவர் இல்லை. அந்த மாதிரி ஒருத்தரும் இல்லை. அதனால் இதை லேசாக புரிஞ்சிக்க பாருங்கள். சரிங்களா? எதுக்காக இதை எடுத்து நான் இப்போ உங்ககிட்டலாம் பேசுகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரியான காணொளி எக்கச்சக்கமாக உலாவிக்கிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் அதை டிஃபெண்ட் பண்ணியாச்சு நம்ம பேசுவோம். இப்போது இதை நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதை நான் யூடியூப்பில் போடலான்னு யோசிச்சிருக்கேன். இறைவன் நாடினால் போடுவேன். இதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளாச்சும் இருக்கலாமே, டிஃபெண்ட் பண்ணுற ஆளாக நம்ம இருக்கலாமேன்னு தான் இதை போடுறேன். இல்லைன்னா இதை எல்லோரும் நம்புவாங்க. அதை பார்த்தவங்க ஏதோ ஒரு 10 பேர் இதை பார்த்தா கூட அட்லீஸ்ட் ஒரு குழப்பமாச்சும் அடைவாங்கல்ல. அந்த குழப்பம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது நான் பேசுகிறதுனால நிறைய பேருக்கு குழப்பம் வருதுன்னெலாம் போடுவாங்க கமெண்ட்ஸில். அந்த குழப்பம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் குழப்பினா இல்லையான்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அந்த குழப்பம் உங்களுக்கு வருது தெரியுமா? அந்த குழப்பம் உங்களுடைய நம்பிக்கைகளை சிதைத்து இருக்கிறது. அதனால் உங்களுக்கு குழப்பம் வந்திருக்கு. அந்த குழப்பம் வந்ததுனால தான் அந்த குழப்பத்துலேருந்து நீங்கள் விடுவிக்கணும்ல உங்களை. அதுக்காக நீங்கள் நிறைய விஷயங்களை தேட ஆரம்பிப்பீங்க. தேடும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழப்பம் விலகும். அப்பொழுது நீங்கள் விழிப்பு பெற்ற மனிதராக ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால தான் என்னுடைய காணொளிகள் நிறைய குழப்பும் விதத்தில் நான் போடுறேன்.
உங்கள குழப்புறது மட்டும் தான் என்னோட வேலை. உங்கள நீங்க ஆல்ரெடி ஒரு நம்பிக்கையின் மேல நிக்கிறீங்கல்ல, அது இல்லன்னு சொல்றது தான் என்னோட வேலையே. உங்கள நான் என்லைட்டன்மென்ட் அடைய வைக்கிறது என் வேலை கிடையாது. அந்த குழப்பத்த, அந்த நம்பிக்கைகள்லாம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அது நீங்க மட்டும் தான் செய்ய முடியும். அந்த என்லைட்மென்ட்ன்றது உங்களுக்கு வரும். என்லைட்மென்ட்ன்றது ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் தூக்கி போட்டீங்கன்னா, நீங்க லேசான ஆளா இருப்பீங்க. எல்லாத்துக்கும் வளைஞ்சு குடுக்குற, இணக்கமான ஆளா, அன்பான ஆளா மாறுவீங்க. அதான் உங்க இயல்பு. மாற மாட்டீங்க. இப்ப மாறியிருக்கீங்க. அப்போ உங்களோட சுயத்தன்மையில இருப்பீங்க. அந்த சுயத்தன்மைக்கு நீங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். அப்பதான் நீங்க பற்றற்ற தன்மைனா என்னன்னு புரிஞ்சுப்பீங்க. அந்த சுயத்தன்மைக்கு வந்தோனே நீங்க ஏழையாவோ, ஒண்ணுமே இல்லாதவராவோ இருக்கலாம் மாட்டீங்க. நீங்கள் விரும்பினால் அது உங்களுக்கு கைகூடும். உங்கள் மனம் ஒரு அக்ஷய பாத்திரம். அதில் எதையெல்லாம் வைத்திருக்கிறீர்களோ, அதை பன்மடங்காக உங்களுக்காக ஆக்கித் தர வல்லது. அத புரிஞ்சுங்க. உங்க மனதில நீங்கள் எதை எண்ணமாக போட்டிருக்கீங்களோ, அதை உங்கள் வாழ்வாக மாற்றிவிடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் நீங்க வச்சுக்க கூடாது. எக்ஸாக்ட்டா அத மாத்தும் அது. அதனால இந்த மாரி காணொளிகள்லாம் உங்க கண்ல சிக்கிச்சுன்னா, பாருங்க. பார்த்து உங்கள ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்திக்கங்க. இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக வேணா பார்க்கலாம். மற்றபடி இதில எந்த உண்மையும் கிடையாது. அந்த பேசின நபரும் இறையுணர்லால சீக்கிரமா விழிப்படையணும்னு நான் வேண்டிக்கிறேன். மற்றபடி அவங்க மேல எனக்கு எந்த விதமான கோபமோ, வெறுப்பும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு டிஃபெண்டர் தான் நானு. டிஃபெண்ட் பண்றேன். நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க. அத உண்மைன்னு நம்பணும்னு வேற எங்கள வற்புறுத்துறீங்க. நான் அத டிஃபெண்ட் பண்றேன். ஆரோக்கியமான உரையாடலா தான் நான் இத வைக்கிறேனே தவிர, மத்தபடி அவங்க பேசுறதையோ, அவங்க சொல்ற கருத்தையோ நான் அவமதிக்கிறேன்றத சொல்றேன். நான் ஒத்துக்க மாட்டேன். அவ்வளோதான். அத நான் நல்ல விதமா வெளிப்படுத்துறேன். அவ்வளோதான் இது பின்னாடி இருக்குதே தவிர, நீங்களும் யாரையும் குறை சொல்றதோ, இது தப்புன்னு சொல்றதோ இல்ல. அவங்கவங்கள அவங்கவங்களோட இயல்புல அப்படியே விட்டுட்டு, உங்களுக்கு தேவையா இருந்தா அத உங்களோட ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி, அத சோதனை பண்ணி, அத நீங்க எடுத்துக்கிறதும், எடுத்துக்காததும் உங்களுடைய விருப்பம். மற்றபடி மற்றவங்க என்ன நிலையில இருக்கிறாங்களோ, அத நம்ம கேலியோ, கிண்டலோ பண்றது நம்மளோட வேலை கிடையாது. நீங்களும் அத பண்ணக்கூடாது. அவங்கவங்க அவங்கவங்களுக்கு புடிச்ச கடவுள கும்பிட்டோம், புடிச்ச இடத்துக்கு போட்டோம், எல்லாமே செய்யட்டும். என்னோட இந்த கருத்து உரையாடல் ஒரு விதமான எழுப்புதல் தான். தண்ணி தெளிச்சு தூங்கி இருக்கிறவங்கள எழுப்புறது. சில பேர் இது புடிக்காதவங்களும் இருக்கலாம். சில பேர் புடிச்சவங்க இருப்பாங்கல்ல, அந்த புடிச்சவங்களுக்காக தான் இது. சரிங்களா? அதனால இத தயவுசெய்து சிந்திச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க. கடவுள் அடிப்படையில நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. அப்போ நீங்க விழிப்பு பெற்ற மனிதரா மாறுவதற்கான வழி உங்களுக்கே தெரியும். அதனால நாளைக்கு இன்னும் நெறைய பேசுவோம். நல்லது. இறைவன் போதுமானவன்.